இது நவீஸ் டைரி. ஒர்க்கிங் உமனோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இது ஒரு மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் மாமோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் தான். இது 8th ஆகஸ்ட் தேர்ஸ்டே விலாகு. தேர்ஸ்டே என்ன பண்ணேன் அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். வீடியோவோட எண்டில் ஃப்ரைடேவோட சில கிளிப்பிங்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். தேர்ஸ்டே மார்னிங் நானும் நவியும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். ரவி காலேஜுக்கு கிளம்பியாச்சு. மார்னிங் எடுத்த ஒரு சில கிளிப்பிங்ஸ் தான் இது. ஈவினிங் ஆஸ் யூஷுவல் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் டெரஸில் போய் ஒரு 15-20 நிமிஷம் காற்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்தோம். எங்கள் வீட்டு பால்கனியில் 2 குருவி சிட்டுக்குருவி கட்டிக்கிட்டு இருந்தது. அந்த வீடியோவும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஈவினிங் ஆஸ் யூஷுவல் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஈவினிங் வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாச்சு. நவி உட்காந்து சார்ட் ஏதோ வரைஞ்சிட்டு இருந்தா. பீஸ் அப்படின்ற மாதிரி அவள் ஒரு சார்ட் பண்ணிகிட்டு இருந்தா. அவளுக்கு ஆர்ட் ஒர்க்னால் ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் டைமில் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்ருப்பாள். இதை எழுதினதுமே நவி தான். அவளோட டே ரொட்டீனும் இங்கே ஃப்ரிட்ஜில் ஒட்டி வச்சுருக்கா. இதை ரெகுலராக அவள் ஃபாலோ பண்ணுறா. இப்போ மார்னிங் வச்சுட்டு போன பாத்திரம் அப்படியே இருந்தது. அதை தான் நான் வாஷ் பண்ண போகிறேன். அடுப்பு மேடையை ஃபஸ்ட்டு ஈரத்துணியால் நான் தொடச்சிடுறேன். ஃபுல்லாக தொடச்சதுக்கப்புறம் அடுப்பையும் ஈரத்துணியால் தொடச்சிடுறேன். காலையில் கிளம்புறதுக்கு முன்னாடி என்னால் என்ன முடியுதோ நான் அதை பண்ணிவிடுவேன். ஒரு சில நாள் டைம் இருக்கும்போது இருக்கிற பாத்திரத்தையும் விலக்கி வச்சுடுவேன். ஒரு சில நாள் டைம் இல்லாத போது ஈவினிங் வந்துட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே வச்சுட்டு போயிடுவேன். இன்றைக்கி ஈவினிங் கொஞ்சம் பாத்திரம் நிறையவே சேர்ந்துருக்கு. அது தவிர 3 பேரோட டிஃபன் பாக்ஸும் இருந்தது. எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வாஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஈவினிங் வேலைகள் எல்லாமே ஒரு சில நாள் ரொம்ப வேகமாக போயிடும். ஒரு சில நாள் ரொம்ப டயர்டாக இருக்க அன்றைக்கி மட்டும்தான் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நான் கொஞ்சம் வேலைகள் எல்லாம் கடகடன்னு பார்த்துட்டேன். கட்டில் ஆல்ரெடி க்ளீனாக தான் இருக்குது. அதனால் அங்கே ஒன்றுமே இல்லை க்ளீன் பண்ணுறதுக்கு. வாஷிங் மிஷினில் ஆல்ரெடி துணி போட்டு வச்சுருந்தேன். மிஷினை மட்டும் ஆன் பண்ணிவிட்டு இது ஒரு ரவுண்டு ஓடட்டும், அதுக்குள்ளே மீதி பாத்திரங்களெல்லாம் விளக்கிடலாம் அப்படின்ட்டு மிஷினை போட்டு விட்டுட்டு நான் போய் பாத்திரம் விளக்குறத கண்டினியூ பண்ணினேன். மிஷினும் ஓட ஆரம்பிச்சிருச்சு. நான் இங்கே எல்லா பாத்திரத்தையும் விளக்கி முடிச்சிட்டேன். இப்போ சிங்கில் பாத்திரம் ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. நான் 6 மணிக்குள்ளே இதெல்லாம் பண்ணி முடித்தாதான் எனக்கு விளக்கேற்றுறதுக்கு சரியாக இருக்கும். நான் பாத்திரம் தேய்க்கும் போது எல்லா பாத்திரத்தையும் விளக்கிடுவேன். எதையுமே மீதி வைக்க மாட்டேன். கொஞ்சம் பழைய சாதம் மட்டும் இருந்தது, அது சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு நான் வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் மோர் மிளகா இது போட்டு சாப்பிட்றது தான் வழக்கமாக எனக்கு பிடிக்கும். இன்றைக்கும் அதே மாதிரி தான் சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கிட்டு பழைய சாதத்துக்கு வச்சுருந்தேன். எனக்கு வெங்காய சட்னியும் இருந்தது, க்ரீன் சட்னி. இதோட ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை தவிர வடகம் வறுத்தது இருந்தது, கொஞ்சம் மோர் மிளகாவுமே இருந்தது. நான் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நறுக்கி வச்ச வெங்காயத்தை கட் பண்ணி அதில் போட்டுட்டேன். உங்களுக்கு காரம் வேணும்னா பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, வேண்டாம் அப்படின்னா பச்சை மிளகாயை அவாய்ட் பண்ணிடலாம். எனக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், மோர் மிளகாய் போட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். இதில் எத்தனை பேருக்கு பழைய சாதம் சாப்பிட்றது பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். சம்மர் டைமில் பழைய சாதம் நம்ம உடம்போட பாடி டெம்பரேச்சரை கூல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஈவினிங் இதை சாப்பிட்டுட்டு இந்த பாத்திரத்தையும் விளக்கி வச்சுட்டேன். இந்த வீடியோ வந்து ஃப்ரைடே எடுத்த கிளிப்பிங். சாமி மேடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பூ எல்லாம் வச்சு முடிச்சிட்டேன். பூவோட பார்க்குறதுக்கு சாமி மேடையும் ரொம்ப அழகாக இருந்தது. அதே போல் வாசல்லையும் விளக்கேற்றி வச்சாச்சு. உருளிலையும் பூ போட்டு வச்சுட்டேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது, ஆடி மாதன்றதுனால நான் வந்து சக்கரை பொங்கல் வச்சு சாமிக்கு நிவேத்தியம் பண்ணினேன். இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.